Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நாங்கள் மெயினாக கொழும்புக்கு போனதுலேருந்து அங்கேருந்து எங்கெங்கே போனோம்ன்றதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவேன். இந்த வீடியோ ஒரு மண்டே ஒன்றில் எடுத்துத்தான். நாங்கள் பகல் லஞ்சை முடிச்சுட்டு தான் கொழும்பு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகினோம். நாங்கள் கெண்டிலேருந்து போகிற மட்டும் சரியான மழையாகவே தான் இருந்துச்சு. ஒரு மாயா கொழும்புல இடையில வச்சு கொஞ்சம் மழையும் நின்று இருந்துச்சு. மெயினாக நாங்கள் கொழும்புக்கு போன காரணம் ஏண்டமாவல் கொழும்புல கம்பெனி ஒன்றில் ஜாப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருந்தா. அந்த ஜாப் அவருக்கு கிடைச்சதால தான் நாங்கள் இப்போ கொழும்புக்கு போயிட்டு கொண்டு மீக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் ஏலியாவே ஒரு நாளைக்கு முந்தி தான் கொழும்புக்கு போனோம். அடுத்த நாள் தான் ஏண்டம் அவளுக்கு ஜொப்புக்கு ஜாயின் ஆக சொல்லி வர சொல்லியும் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தோடைய போனால் அடுத்த நாள் அவளுக்கு நல்ல ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு போவேலு வந்து தான் ஒரு நாளைக்கு முந்தின நாளே பெய்த்தோம். கொழும்புக்கு போய்த்து சேர்றதுலேருந்து எங்கேயுமே நாங்கள் நிப்பாட்டாமல் த்ரூவாக கொழும்புக்கே தான் போனோம். ஏண்டா எங்கேயுமே நிப்பாட்ட இல்லாத அளவுக்கு ஒரு மழை பெஞ்சிச்சு. ஆனால் நான் இந்த வீடியோவை மழை இல்லாத நேரம் தான் எடுத்தும் பட்டுச்சு. எனக்கு மழையில் ட்ராவல் பண்ணுறது சரியான பயமாகவே தான் இருக்கும். அதனால் நான் மழை பெய்கிற நேரம் வீடியோ ஒன்றும் எடுக்கவும் இல்லை. நாங்கள் பகல் போனது ஸ்கூல் விடுற அவர்ஸ் என்றதாலும் அந்தில நாங்கள் கொழும்புக்கு போய்த்து சேர்கிற நேரம் ஒர்க் அவர்ஸ் என்றதாலும் சரியான ட்ராஃபிக்காகவே தான் இருந்துச்சு. நாங்கள் போய்த்து சேர்கிற நேரத்தை விட ஒரு 1 hour மாதிரி லேட்டாக தான் போய்த்தும் சேர்ந்தோம். போய்ட்டு சேரக்குள்ள எப்படியோ இஷா பிந்தி நைட்டும் ஆகிட்டு. நாங்கள் கொழும்புக்கு வாரன்ற சுற்றி எங்களோட பெரிய தம்பியோட ஃபேமிலி என்னைய பார்க்குறதுக்கு எங்களோட உமா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்ததை தான் நான் இப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கிறேன். இந்த தடவை கொழும்புக்கு போய்த்தா நாங்கள் தான் எப்படியோ தம்பிட பிள்ளைய பார்க்குறதுக்கு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் வாரத்தை கேள்விப்பட்டு மைனியே பிள்ளையில கூட்டி கொண்டு அவங்களோட உமாவோட எங்களோட உமா வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்களைய பார்க்குறதுக்கு. இப்போ அவங்களோடையும் ஒரு சின்ன சிட்செட்டை போட்டுட்டு உமா செஞ்ச டின்னரை திண்டுட்டு அன்றைக்கு டயர்டில் வேறு எந்த விதமான வீடியோவும் எடுக்காமல் நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம். இது அடுத்த நாள் ஏண்டமாவல் ஜொப்புக்கு ஜாயின் பண்ணுறது தான் அவள் வீடியோ எடுத்து மீக்கிறான். அந்த வீடியோவும் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்பினேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை கொழும்புலேருந்து பார்க்குறவங்களுக்கு விளங்கும் இது எந்த இடம்ண்டு. சம்டைம் நீங்கள் கொழும்புலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த இடம்ட்டு. என்னமாவல் இதுக்கு முந்தையும் ஒரு கம்பெனியோட ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தா. ஆனால் இது தான் முதல் தடவையாக ஒரு கம்பெனியில் போய்த்து ஜாயின் ஆகி வேலை செய்கிறதும். ஆனால் இந்த வேலையும் அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கும். முதல் தடவையாக ஒரு ஆஃபீஸ் ஒன்றுக்கு போய்த்து வேலை ஒன்றில் ஜாயின் ஆகிறது அவ்வளோ லேசி இல்லை. என்னமாவல் நினச்ச மாதிரியே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட தான் அந்த ஆஃபீஸுக்கும் போயிட்டு இருந்தா.
அல்ஹம்துலில்லா அவன் நினைச்ச மாதிரியே அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. நான் வீட்டில இருந்து போகக்குள்ளே மவள்கிட்ட சொல்லி அனுப்பினேன், அங்கே போய்த்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க சொல்லி. அதனால் அவள் பிரேக் கிடைக்கிற நேரம் தான் இந்த வீடியோஸ் கொஞ்சத்தையும் எடுத்திருந்தா. இந்த வீடியோ அவள் ஆஃபீஸ் ரூமில் இருந்து தான் வீடியோ பண்ணிக்கிறா. அப்படியே லோட்டஸ் டவரில் இருந்து வீடியோ எடுத்த மாதிரி தான் நீக்குது. அவட ஆஃபீஸ் ரூம்ல இருந்து பார்க்குற நேரம் ஃபுல் கலம்புமே விளங்குற மாதிரி தான் அவ்வளோ அழகா இருக்குது. என்ன அவள் ஜொப்புக்கு ஜாயின் ஆகிற வீடியோவை மட்டும்தான் எனக்கு அன்றைக்கு எடுத்து பட்டுச்சு. வீட்டில் நான் எந்த விதமான ஒரு வீடியோவும் எனக்கு எடுக்க கிடைக்கல. இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்தைத்தான். நாங்கள் கிளம்புல புக் ஃபேருக்கு போவோம்னு தான் நினச்சி கொண்டு இருந்தோம். அதுக்கு முன்னுக்கு டிஎஸ்ஐயில் ஷூ ஃபேரும் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு ரெண்டுக்கும் போவோம்னு தான் இப்போ பெய்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிஎம்ஏசிஎஸ் கிட்ட போயிட்டு பார்த்த உடனே தான் விளங்கிச்சு அதுக்கு ஈக்கிற பார்க்கிங் ஃபுல்லுண்டு போர்ட் போட்டிருந்தாங்க. அதோட நாங்கள் வேறு பார்க்கிங் ஈக்கிதான்ட்டு அங்கனைக்கு ஃபுல்லாக தேடியும் பார்த்தோம். ஒரு இடமும் கிடைக்கல எங்களுக்கு வெஹிக்கல் போடுறதுக்கும். கொழும்புல அடிக்கிற சூட்டுக்கு வெஹிக்கல் உள்ளுக்கே இருந்து நாங்கள் காஞ்சி கருவாடாவினை தான் மிச்சம். ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் சரியான கோபமாகவும் இருந்துச்சு. என்னடா வெஹிக்கல் போடுறதுக்காலும் இந்த கிளம்புல ஒரு இடமும் இல்லைன்ட்டு. இப்பெல்லாம் கிளம்புல ஒன் வே சுட்டி நிறைய இடங்கள் மிஸ் ஆகுற எங்களுக்கு போகிறதுக்கும். அதோட எப்படியோ ஒரு மாதிரியாக ஒரு இடம் கிடைச்சி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் வெஹிக்கலையும் போட்டுட்டு இப்போ நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு புக் ஃபேருக்கு போக கிடைக்கல. ஏன்னா அங்கே சரியான க்ரௌடாகவும் இருந்துச்சு. உள்ளுக்கு போனால் வெளியே வரத்துக்கு மிச்சமே கஷ்டப்படுவோம்ட்டு அந்த ஐடியாவை விட்டுட்டு தான் நாங்கள் இப்போ ஷூ ஃபேருக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷூ ஃபேர் பிஎம்ஏசிஹெச் முன்னுக்கு ஈக்கிற சுதர்ஷியோவில் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நினச்சி கொண்டு போனது நல்ல ஷூ ஸ்லீப்பர்ஸ் போட்டிருப்பாங்கன்ட்டு. ஆனால் அங்கே எல்லாம் பழசத்தான் வச்சிருந்தாங்க. பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் செலெக்ஷன் இருந்துச்சு. புக் ஃபேருக்கும் போக கிடைக்கல, ஷூ ஃபேர்லேயும் ஒரு ஷூவும் நான் நினச்ச அளவுக்கு ஈக்கவும் இல்லை. என்ன செய்ய, மெனக்கட்டு வந்ததுக்கு ஈகரத்தையாலும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸும் ஷூஸும் எடுத்தோம். ஆனால் அங்கே க்ரௌட்லேயும் எந்த விதமான குறைச்சலும் மீக்கல்ல. புக் ஃபேருக்கு பெய்த ஜனம் கொஞ்சமும் அப்படியே இந்த ஷூ ஃபேருக்கும் வந்திருந்துச்சு. ஷூ ஃபேரில் ஷூ மட்டும் ஈக்கல்ல, நிறைய மக்ஸ், பிளேட்ஸ்,
மற்றது வந்து ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு. சில இடங்களில் ஃபேஷியலும் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஃபுட் ஐட்டமும் இருந்துச்சு. அதெல்லாம் நான் எடுக்கலை. கொஞ்சம் ஷூ மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஷூ ஃபேருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் வீட்டில் லஞ்சையும் எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகினோம் எங்களோட வீட்டுக்கு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.